7 வருடங்களாக கொத்தனைகளாக இருந்த கணவன் மனைவி பிஞ்சு உயிருடன் 2 வேளை மட்டுமே சாப்பிட்டு ஆடு மேய்த்து வந்த சோகம். வாங்கிய 30,000 ரூபாய் பணத்துக்கு 7 வருடங்களாக செய்த குடும்பம். சினிமாவை மிஞ்சிய ரியல் சாட் ஸ்டோரி. தஞ்சாவூர் மாவட்டம் பெருமங்களூர் பகுதியைச் சேர்ந்தவங்க தான் ரகுராதா தம்பதி. இவங்களுக்கு திருமணமாகி 7 ஆண்டுகள் ஆகிற நிலையில 1.5 வயதுல பெண் குழந்தை ஒன்றும் உள்ளதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் குடும்ப வறுமை காரணமா பெருமங்களூரை சேர்ந்த பிரேமா என்ற பெண் இடைத்தரகரிடம் கடந்த 2018ஆம் ஆண்டு 30,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க. இதற்கு வட்டிக்கு மேல் வட்டி என 2 லட்சம் ரூபாய் வரை பணம் தர வேண்டும் என கூறி ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை ஆகிய மாவட்டங்கள்ல உள்ள கிராமப்புறங்கள்ல ஆடு வளர்ப்பவர்கள் கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு தம்பதியினரான ரகுராதா இருவரையுமே ஆடு மேய்க்க அனுப்பியிருக்காங்க. இந்த நிலையில தான் மதுரை மாவட்டம் அங்காடிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த திருப்பதி என்பவர் 2,70,000 ரூபாய் பணத்தை அந்த இடைத்தரகரிடம் கொடுத்து ரகுராதா தம்பதிய கடந்த 6 மாதத்திற்கு முன்பா கைக்குழந்தையோடு அழைத்து வந்து ஆடு மேய்ப்பதற்காக அனஞ்சியூர் கிராம பகுதியில கொத்தமைகளா பயன்படுத்தி வந்திருக்கிறாரு. மேலும் ரகுராதா தம்பதிய காலை முதல் இரவு வரை ஆடு மேய்க்கவும், பின்னர் இரவு நேரத்துல தார்பாய் ஆட்டு கொட்டகையில தங்க வைத்து இருவருக்கும் காலை இரவு என 2 வேளைகள் மட்டுமே உணவு வழங்கியதோடு சம்பளமும் கொடுக்காம பொதுமக்கள் யாரையும் சந்திக்க விடாம கொத்தமைகளா வைத்துள்ளதா கோட்டாட்சியருக்கு ரகசிய தகவல் கிடைச்சிருக்குது. இதையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற கோட்டாட்சியர் சங்கீதா தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் திருப்பதி என்பவர்கிட்ட இருந்து தம்பதியான ரகுராதா மற்றும் கைக்குழந்தையை மீட்டிருக்காங்க. மேலும் வருவாய்த்துறை அதிகாரிகள் திருப்பதிய சிலைமான் காவல் நிலையத்தில் ஒப்படைத்து இது குறித்து புகார் அளித்த நிலையில சிலைமான் காவல்துறையினர் திருப்பதி மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்திட்டு வராங்க. இந்த ஒரு நிலையில தான் வாங்கிய 30,000 ரூபாய் கடனுக்காக தம்பதி இருவரும் 7 வருடங்களாக கொத்தமைகளா இருந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தும்.